ஹலோ வணக்கம். நாளைக்கு தேர்தல் முடிவு. நம்ம தேர்தல் கணிப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க, கருத்து கணிப்பு. ஒன்று 154, 132 இதெல்லாம் பார்த்தீங்க. ஆனால் நாளைக்கு நடக்க போகிறதில்ல. எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஓரளவுக்கு நம்ம மைண்டில் நினச்சது ஓரளவுக்கு நடக்கும். என் பச்சி சொல்லுது, நாளைக்கு தேர்தல் முடிவு 2 இடத்த தவிர 232 இடம் ஜெயிக்கும். அது நான் சொல்கிற 3 விஷயம் நடந்தால் மட்டும். 3 விஷயம் நடந்தால் கண்டிப்பாக 232 இடம் ஜெயிக்கும். அது நான் 2 இடம். அந்த 2 இடம் ஒன்று எடப்பாடி. ஏன்னா கண்டிப்பாக அது ஜெயிக்க தான் போகுது. ஏன்னா எடப்பாடி ஊர்லேயே அந்த டிவிக்காரன் காசை வாங்கின்னு ஓடிட்டான். சரி, அவன் தான் ஓடான்னு பார்த்தா அந்த மாற்று வேட்பாளரும் ஓடிட்டான். ஒரு ஆட்சிக்கு வரணும், ஒரு முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிற ஒரு விஜய் ஒரு வேட்பாளரே ஒரு தொகுதியில் இல்லைன்னா அது அசிங்கம். அது ஸோ அது ஒரு தொகுதி வரப்போகுது. இன்னொன்று பெரம்பூரில் வர சான்ஸ் இல்லை. திருச்சி கிழக்கில் வந்தால் மட்டும்தான் உண்டு. திருச்சி கிழக்கில் வந்தான்னா 2 இடம் மட்டும். சரி, 232 இடமும் இப்போ திமுக வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா அது நான் சொல்கிற ஒரு 3 விஷயம் நடந்தா இருக்குது. அந்த 3 விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் இருக்காங்க, அதாவது அவனுங்க 28 கொடுத்தது எப்படி இருக்குன்னா, அந்த பூனையை மடியில் கட்டின சகனம் பார்ப்பாங்களா, அந்த மாதிரி கதையாக இருக்குது அவனுக்கு. அவனுக்கு எப்படின்னா, இந்த சொல்லுவாங்களே, தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான்னு, அந்த மாதிரி கதை அவனுங்களுக்கு. மிரட்டி 2014 மிரட்டி வாங்கினானுங்க. அதையே இப்போ வாங்கலான்னு நினச்சானுங்க, அது முடியல. ஆனால் அவனுங்க அந்த 28 இடம் ஜெயிச்சு கொடுத்தா மட்டும்தான் 232 இடம் வர வாய்ப்பு இருக்குது. இல்லை அவனில் ஒரு 8, 9 அப்படி தோத்தானுங்கன்னா ஒரு 200 இடம் மேலே வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நான் சொல்கிற 2வது விஷயம் என்னென்னா, நம்ம செந்தில் பாலாஜி கொங்கு மாநிலத்தில் அந்த 10 தொகுதியும் ஜெயிச்சு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார். அது ஜெயிச்சு கொடுத்தா கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயம் நாளைக்கு 232 இடம் வாய்ப்பு இருக்குது. 3வது என்னென்னா, ஏடிஎம்கில் ஒரு 10 பேர் இருக்கானுங்க. இந்த ஆர்பி உதயகுமார், இந்த செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி, இந்த எஸ்பி வேலுமணி, இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது. அதாவது என்ன நடந்தாலும் அதிமுக ஓட்டு போகிற ஒரு குரூப் அந்த ஊரில் இருக்குது. இவனுங்களை தோக்கடிச்சாங்கன்னா கண்டிப்பாக 232 இடம் திமுக வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டு சென்னையில் மட்டும் இல்லை, இந்த 1000 ரூபாய் வாங்குறவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. மகளிர் விடியல் பேருந்து போகிறவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. கண்டிப்பாக இந்த 3 விஷயம் நடந்தால் நாளைக்கு 232 இடம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் உங்களோட கணிப்பை கொஞ்சம் சொல்லுங்கள், நாளைக்கு எது நடக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு மௌன புரட்சி நடக்குது. அந்த மௌன புரட்சி நாளைக்கு வெடிக்கும். ஏன்னா இந்த ஆட்சிக்கு எதிரான ஓட்டு 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. விஜயும் ஷேர் பண்ணிக்கிறான், அதிமுகவும் ஷேர் பண்ணிக்கிறான். ஷேர் பண்ணினா அது திமுகவுக்கு தான் சாதகம். இது எல்லாருக்குமே தெரியும். கை பொண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாளைக்கு இதுதான் நடக்க போகுது. நான் சொல்கிற இந்த 3 விஷயம் நடந்தால் மட்டும்தான். இந்த 3 விஷயத்தில் 1 ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதில் மைனஸ் பண்ணிக்கலாம் தொகுதியை. இல்லை 2 ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை மைனஸ் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தாலும் 200 இடம் நம்மளுக்கு டார்கெட் இருக்குது. கண்டிப்பாக ஜெயிப்போம். நாளைக்கு பார்க்கலாம். நீங்களும் உங்களை கருத்தை சொல்லுங்கள், எத்தனை இடம் வரும் கொஞ்சம் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம். உங்களோட கணிப்பையும் கொஞ்சம் சொல்லுங்கள், எத்தனை இடம் வரும். நன்றி.